வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கல்யாண சுப்பிரமணியருக்கு அரோகரா. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண சுப்பிரமணிய ஆலயத்தில் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ தாங்க காத்துக்கிட்டுருக்கு. என்னென்னா 48 நாள் பூஜையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான பூஜை, அன்னாபிஷேக பூஜை. அதோட காய்கறியில் அலங்கரிக்கப்பட்ட நம்ம அப்பன் பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தாங்க. உங்களுக்கும் அந்த வீடியோ காமிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். நீங்களும் கல்யாண சுப்பிரமணியர் அப்பனோட அருள் பெற்று செல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்குறவர்கள் அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்னா அன்ன பூஜைக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒவ்வொரு கிலோ அரிசி கொண்டு வர சொல்லி அதை ஒரு வாரமாக அப்படியே சேகரித்து வச்சாங்க. ஒரு வேல் வச்சு அதில் சேகரித்து வச்சாங்க. அதை பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு எங்களுக்கு சனிக்கிழமை, இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் பூஜைனா, சனிக்கிழமை என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நாங்கள் 1 கிலோ அரிசி கொண்டு போனோமா, அதில் எங்களுக்கு ஒரு பிடி அரிசி எடுத்து ரிட்டன் கொடுத்தாங்க. இதை கொண்டு போய் நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணுற அரிசியில் வந்து கலந்து வச்சுருங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. அலங்காரம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும்ல. அலங்காரம் எதை வச்சு பண்ணலாம் பார்த்திங்கன்னா, காய்கறி வச்சு பண்ண வராங்க. எல்லா அவங்கவுங்க விருப்பப்பட்ட காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய்கறியும் ஒரு மாலை ரெடி பண்ணாங்க எல்லாருமே. ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அதெல்லாம் வச்சு ஒரு மாலை ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் பீன்ஸு, அதுக்கப்புறம் வெண்டைக்காய், அப்புறம் கேரட்டு, அப்புறம் தட்டைப்பயிறு, இதில் எல்லாம் ஒரு மாலைகள் ரெடி பண்ணாங்க. நான் வந்து இந்த மாதிரி பூஜை வந்து இதுக்கு முன்னால் பார்த்ததே இல்லைங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். பார்க்கறதுக்கே வித்தியாசமாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு அனுபவம், இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்ற ஒரு அனுபவம் கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அடுத்த ஃபஸ்ட்டு நாள் பார்த்திங்கன்னா அந்த மாலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். நீ அடுத்த நாள் மறுபடியும் மாலை கொஞ்சம் லென்த்தியான மாலை ரெடி பண்ணணுன்னு சொல்லிட்டு பரங்கிக்காய், பூசணிக்காய், அப்புறம் சொரக்காய், அப்புறம் வந்து கோஸு, அதுலேயே வயலட் கோஸு இதெல்லாம் வச்சு ஒரு மாலை ரெடி பண்ணுவோங்க. லென்த்தி மாலை ஒன்று ரெடி பண்ணோம். தக்காளி இதெல்லாம் வச்சு ஒரு அழகான மாலை ரெடி பண்ணுவோங்க. சூப்பராக இருந்தது அந்த மாலையும். அவர் பார்த்திங்கன்னா அந்த ஐயர், எங்கள் கோயில் ஐயர் கூட வரவங்க அந்த பசங்க, அதில் ஒருத்தர் அவரும் மாலை ரெடி பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா எப்படி வித்தியாசமான மாலை ரெடி பண்ணாருன்னா, நம்ம காலிஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா, காலிஃப்ளவரில் அந்த இலையும் அந்த காலிஃப்ளவர் அந்த இது காய் இருக்குங்களா அதுவும் சேர்த்து ஒரு தக்காளி இதெல்லாம் 3 வச்சு ஒரு மாலை ரெடி பண்ணார். அதுவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நம்ம பூவில் தானேங்க நம்ம அதிகமாக மாலை பார்த்துருக்கோம். சாமிக்கு வந்து இந்த மாதிரி காய்கறிகளெல்லாம் மாலை போட்டு பார்க்கும்போது இன்னும் வித்தியாசமாக இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நமக்கு பூஜை பண்ணலாமா அப்படின்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்தாங்க. பார்க்குறதுக்கும் அவங்க அழகாக இருந்தாங்க. அந்த அந்த எப்படின்னா அந்த அலங்காரத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த இது தாங்க போயிட்டுருக்கு. மாலையெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி இந்த மாதிரி 48 நாள் பூஜையில் வந்து இப்படி ஒரு அலங்காரத்தை பார்த்துருக்கீங்களா? உங்களோட கும்பாபிஷேக அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முருகனை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பிடித்த கடவுள் முருகனாக இருந்தானா ரெட் கலர் ஆர்ட்டினை வந்து கமெண்டில் போட்டுருங்க. ஓகே உறவுகளே, வாங்க வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, பார்த்துட்டே இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோங்க. ரெடி பண்ணி ஒவ்வொரு வேலையாக முடிஞ்சது. பொங்கல் வச்சாச்சு. அடுத்து என்னங்க, கோயிலுக்கு அன்ன அபிஷேகம் பண்ணுறதும் அலங்காரம் பண்ணுறதாங்க. அதை பார்க்கறதுக்காக எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். இதுதாங்க நம்ம கோயில், நல்லா பார்த்துக்கோங்க. இன்னும் பார்த்திங்களா அந்த மண்டப வேலையெல்லாம் இன்னும் பகுதியில் அப்படி இருக்குது. அதுக்கு முன்னால் கும்பாபிஷேகத்துக்காகவே கொஞ்சம் கடகடன்னு கோயில் வேலையெல்லாம் பார்த்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் வேலைகள் பெண்டிங்கில் இருக்குது. பாருங்கள், மாலைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ட்ரெஸ் கோடிங் கூட எல்லாமே அந்த காய்கறி வச்சு தாங்க பண்ணியிருந்தாங்க. அம்மனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, அம்மாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி வச்சு
நம்மளா வள்ளி தெய்வானைக்கெலாம் கொத்தமல்லியில் saree மாதிரி ரெடி பண்ணி வச்சு ஒவ்வொரு இதுவும் எங்களுக்குள்ளே போய் இப்போ எடுக்க முடியலங்க, கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. ஒவ்வொரு தேவை இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு காய்கறியை தான் வச்சு அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ நேற்று அரிசி சொன்னேன் இல்லைங்களா, அந்த அரிசியை சாதம் பண்ணி அன்ன அபிஷேகத்துக்காக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அன்ன அபிஷேகம் பண்ண வீடியோ எடுத்தாங்க. கரெக்டாக அது எனக்கு கரெக்டாக ரெக்கார்டில் கிடைக்கல, சாரிங்க. அடுத்து நம்ம வெற்றி பிள்ளையார் சுற்றி காமிச்சிட்றேங்க கோயிலை, பார்த்துக்கோங்க. தட்சிணாமூர்த்தி அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட விஷ்ணு பகவான், மகாவிஷ்ணு பகவான், கரெக்டாக சொல்லணும் இல்லைங்களா. அதுக்கப்புறமா நம்மளோட துர்க்கை அம்மன் இருக்காங்க. நல்லா வேண்டிக்கோங்க, பார்த்துட்டு ஒரு வேளை எல்லோரும் நல்லா வேண்டிக்கோங்க. எந்த பிரச்சனைனாலும் சரியாகி எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு வாழணும், செல்வ செழிப்போடு வாழணும்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அம்மனுங்க நம்மளோட அம்மா. அடுத்து பார்த்திங்கன்னா அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் அந்த அலங்காரத்தை பார்க்குறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோங்க. பாருங்கள், அலங்கார பூஜை முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் வெயிட்டிங்கில் இருந்தோம். அப்புறம் அலங்கார பூஜை பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிட்டாங்க. பார்க்கவே எவ்வளோ அம்சமாக இருந்தாங்க அந்த இதில். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் பார்க்கும்போது வித்தியாசமாக இருப்பாங்கங்க. எங்களுக்கு இடையில வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுது. டெய்லி வீடியோ போகணுன்னு தான் ஆசை. பார்த்துக்கோங்க, எல்லோரும் நல்லா வேண்டிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பார்க்குறவர்களும் அரோகரா சொல்லிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டில் வந்து அரோகரான்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முருகனை பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிருங்க பார்க்குறவங்க. நிறைய உறவுகள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க. நல்ல வீடியோக்கெலாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த ஐயருங்களும் பார்த்திங்கன்னா நல்லா அலங்காரம்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான அலங்காரம் பண்ணி எங்களை மகிழ்விச்சாங்க. அப்பனையும் மகிழ்விச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கும் ஊர் மக்கள் சார்பாகவும் கோயில் நிர்வாக சார்பாகவும் எங்களோட நன்றிகளை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கலாங்க. பார்த்துக்கங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா. பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருந்தாங்கங்க 3 பேரும். இவர் தான் நம்ம கோயிலோட ஐயர். இவர் தான் இந்த அலங்காரம்லாம் பண்ணுறாங்க. அவருக்கு தாங்க நன்றி சொல்லணும். அடுத்து என்னங்க, அன்னதானம் தாங்க. அன்னதானம் இனிதே ரெடி ஆகிட்டுருக்குங்க. இன்றைக்கி நம்ம கோயில் வந்து என்ன அன்னதானம் பண்ணாங்கன்னா, அந்த அன்ன பூஜை பண்ணாங்க இல்லையா, அதோட அந்த சாதம், அப்புறம் காய்கறிலாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தாங்க, ரசம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பரங்கிக்காய், பூசணிக்காய் அதெல்லாம் போட்டு ஒரு கூட்டு மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. சமையல் சூப்பராக இருந்ததுங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சமையலுக்காக டெய்லி அன்னதானம் நடக்குது இல்லைங்களா, 48 நாள் பூஜைக்கு அன்னதானம் நடக்குதுங்களா. யாருமே எந்த ஒரு அவங்க தானே செய்கிறாங்க, நமக்கு என்ன அப்படின்லாம் இருக்கிறது இல்லைங்க. எல்லாருமே வந்து அவ்வளோ உதவிகள் பண்ணுறாங்க. சமையல் பண்ணுறதுக்கு, காய்கறி கட் பண்ணி கொடுக்க எல்லாமே நல்லா உதவி பண்ணுவாங்க. நாங்களே அன்னதானம் பண்ண அன்றைக்கெலாம் நிறைய பேர் நல்லா உதவி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கும். அதே மாதிரி தாங்க பாத்திரம் கழுவுறதுலேருந்து எல்லாமே எந்த ஒரு நமக்கு என்ன அப்படின்ட்டு போகாமல் நம்ம கோயில் நம்ம தான் செய்யணும் அப்படின்ற ஒரு அக்கறையோடு எல்லாமே பண்ணாங்கங்க. அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கணும். நம்ம கோயில் இப்படி தாங்க இருக்கும். எங்களோட குட்டீஸு அவர் ஏதோ சோகத்தில் இருந்தாருங்க சின்னவர். இன்னொரு ஆள் விளையாட போயிட்டார். 2 நாள் இடைவெளியில் உங்களை வீடியோவில் பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. இனிதே அன்னதானம் ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் சாப்பிட போகிறோம். ஓகே உறவுகளே, பார்த்துட்டவர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஓகே உறவுகளே, பாய். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் உறவுகளே, பாய் பாய். நன்றி. வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப நன்றிங்க. பாய்.